திமுக முப்பெரும் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதன் பிரத்யேக ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது தொடர்பான விவரங்கள். ராஜஸ்ரீ, நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது கரூர் அருகே உள்ள கோடாங்கிப்பட்டி என்ற கிராமத்தில் முப்பெரும் விழா நடைபெறும் அந்த பிரம்மாண்ட திடலின் ட்ரோன் காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாடு நடைபெற உள்ள அந்த பிரம்மாண்டமான மாநாட்டு திடலில் முன்னேற்பாடுகள் மற்றும் அந்த முப்பெரும் விழா நடைபெறுவதற்கான அந்த அரங்கில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். திமுகவை பொறுத்தவரை முப்பெரும் விழா என்பது மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வு. செப்டம்பர் மாதத்தில் தந்தை பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள் மற்றும் திமுக என்ற கட்சி உருவாக்கப்பட்ட நாள் ஆகிய மூன்றையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடுவார்கள். இப்போது சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி பல்வேறு கட்சிகளும் மாநாடுகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுகவின் முப்பெரும் விழாவும் அனைத்து கட்சிகளின் மாநாடுகள் கூட்டங்களுக்கு சவால் விடும் வகையில் இந்த கரூர் கோடாங்கிப்பட்டியில் நடைபெற உள்ள முப்பெரும் விழா நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சி இதுகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த கரூர் முப்பெரும் விழா நடைபெறும். அது நாளை மாலை 5 மணிக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் விருது, அண்ணா விருது மற்றும் கலைஞர் விருது, பாவேந்தர் விருது, ஸ்டாலின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் அந்த திமுகவின் முன்னோடி தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு தந்தை பெரியார் விருது கனிமொழி கருணாநிதிக்கு வழங்கப்படுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதே போல அண்ணா விருது பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பழம்பெரும் திமுக முன்னோடி சுபா சீதாராமனுக்கும், கலைஞர் விருது சோம ராமச்சந்திரனுக்கும் 100 வயதை எட்டியுள்ள சோம ராமச்சந்திரன் குடும்பத்தினருக்கும் அது வழங்கப்படுகிறது. இது போல பாவேந்தர் பாரதிதாசன் விருது, ஸ்டாலின் விருது உள்ளிட்டவையும் இந்த விழா முப்பெரும் விழாவில் வழங்கப்படுகிறது. முப்பெரும் விழா நடைபெறக்கூடிய இடத்தில் அந்த மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கரூரை ஒட்டியுள்ள கோடாங்கிப்பட்டி என்ற இடத்தில் இந்த நாளை மாலை 5 மணிக்கு முப்பெரும் விழா துரைமுருகன் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த விழா முக்கியத்துவம் பெறுவது 2026ஆம் ஆண்டு தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்குமா, 2வது முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதற்கு வித்திடும் வகையில் இந்த முப்பெரும் விழா ஒரு முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அங்கு திமுக தொண்டர்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதிலும் மிகவும் முக்கியமாக கரூரில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழா வெற்றி பாதையாக அமைவது மட்டுமில்லாமல் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக என்பதை எடுத்து எம்பும் வகையில் கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற வேண்டும் என்று அண்மையில் திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூரில் விஜயின் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் இந்த கரூர் விழா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் நடைபெற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அழைப்பையும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் விடுத்துள்ளதுடன் அண்ணாவின் கட்டுப்பாட்டையும் மற்றும் பெரியாரின் அந்த பகுத்தறிவு, சுயமரியாதை உணர்வையும் அதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த முப்பெரும் விழாவை இருவண்ண கொடியேந்தி திமுக தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற உள்ள இந்த முப்பெரும் விழாவானது ஒரு மாநாட்டுக்குரிய பிரம்மாண்டத்தோடு கரூரில் நடைபெறும் என்றும் இதுவரை நடைபெற்ற மற்ற மாநாடுகள், மற்ற கட்சிகளின் விழா பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றை விட அதிக எண்ணிக்கையில் மக்களை கூட்ட வேண்டும் என்ற முனைப்போடு செந்தில் பாலாஜி இதற்கான பணிகளை மிக பிரம்மாண்டமான முறையில் மேற்கொண்டு வருகிறார். இந்த கரூர் முப்பெரும் விழாவில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான திமுகவினர் திரண்டு மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த முப்பெரும் விழாவை இந்த ஆண்டு நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குரிய இந்த ட்ரோன் காட்சிகளையும் கழுகு பார்வை காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் மற்றொரு மிக முக்கியமாக அங்கு முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின், மற்றொரு புறத்தில் அவரது மகனும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் படமும் இதில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த முப்பெரும் விழாவின் மூலமாக அடுத்த வாரிசும் அடையாளம் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாநாட்டின் முகப்பு தோற்றங்கள், வடிவமைப்பு ஆகியவையும் இடம்பெற்றிருப்பது மிகுந்த கவனத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதில் நாளை முதலமைச்சர் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடப் போகிறார் மற்றும் அந்த முப்பெரும் விழாவில் தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுக்கான அந்த அழைப்பு மற்றும் அந்த கொள்கை அறிவிப்புகளை என்னென்ன வெளியிடப் போகிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இந்த முறையும் 2026 தேர்தல் களத்தையும் முதலமைச்சர்
ஒட்டுமொத்தமாக அதை கட்டமைத்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார்களா அல்லது கூட்டணி கட்சிகள் என்ன முன்னெடுப்பில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு உண்டான அறிவிப்புகளும் மற்றும் திமுகவின் மீதான விமர்சனங்கள், பல்வேறு கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அது தாவேகா தலைவர் விஜய் வைத்துள்ள விமர்சனங்கள், இது போல எடப்பாடி பழனிசாமி வைத்துள்ள பல்வேறு விமர்சனங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அவர் விடையளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.